மணிகண்டன் சார் நிறைய பழைய விஷயங்களை எல்லாம் பேசியதால் நான் வந்து அதில் நான் வந்து ராசாவை வந்து இன்டர்வியூ எடுத்தபோது அவர் வந்து இந்த 2G அவிழும் உண்மைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை முழுமையாக படிச்சுட்டு போய் நான் இன்டர்வியூ எடுத்தேன். அப்போது அவர் வந்து சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட் குறித்தும் சிபிஐனுடைய எஃப்ஐஆர் குறித்தும் சொன்னது என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் ஒரு சாதாரண ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் எழுதி இருக்கக்கூடிய அந்த ஒரு எஃப்ஐஆர்னுடைய தரத்திற்கு கூட இணையில்லாத ஒரு எஃப்ஐஆர் தான் இந்த 2G கேஸில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அவ்வளவு மட்டமாகத்தான் அதை மதிப்பிட்டு பேசினார். ஏன்னா அவர் அந்த கேஸில் அவரே பார்ட்டியின் பர்சனாக ஆஜராகி ஒவ்வொரு அதனால் அப்படி தான் அவர் மதிப்பிட்டார். ஆனால் இந்த கேஸில் ரொம்ப சிறப்பாக சிபிஐ செயல்பட்டதுன்னு திமுக முதல்ல ஒப்புக்கொள்கிறதா மேடம்? ஒப்புக்கொள்ளுதானே? நிச்சயமா. ஏன் இதுல என்ன சந்தேகம்? இல்லை கேட்குறேன். மிகச்சிறப்பாக சிபிஐ செயல்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை திமுக ஒத்துக்கொண்டது. ஆனா இந்த மாதிரி பொதுவான வழக்குகள்ல அப்படி சொல்றீங்க இல்லையா? ஏன் வேற என்ன? இல்ல உங்க கேஸ் எல்லாம் நீங்க அது பழிவாகுதுன்னு தானே சொல்றீங்க, அதனால சொல்றேன். இல்ல இந்த ஒரு பொதுநல வழக்குன்னு கூட நீங்க இதை வச்சுக்கோங்க. பெண்களுக்கு எதிரான வழக்கு, அதுவும் நம்ம தோழர் சொன்ன மாதிரி அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு 2019 ஒரு ஹாண்டிங் வாய்ஸா தமிழ்நாட்டை சுற்றி அலைந்ததில்லை அந்த கதியற்ற குரல். அந்த கதியற்ற குரலை கேட்டு அதற்கேற்ற நீதி நடவடிக்கைகளை எடுத்தது யார் என்றால் எங்களுடைய தலைவர், திமுகவின் தலைவர் தான். நீங்க திரும்ப திரும்ப சேலம் மணிகண்டன் ஐயா எப்படி கூச்சநாச்சம் இல்லாம இதெல்லாம் சொல்ல முடியுது? என்கிட்ட போட்டோ இருக்கு. அவருடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள் பார் நாகராஜன், எனக்கு அந்த முகம்லாம் சரியா தெரியல, ஆனா புன்னகையோடு அவருடைய மனைவியோடு பூங்கத்தோடு நிற்கிறார். இந்த புகைப்படத்தை பாருங்க. அடுத்தது எஸ்பி வேலுமணின்னு சொல்லுவோம்ல, அவரோடு அந்த இளைஞர்கள் நிற்கிறார்கள். இதோ கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறார் எஸ்பி வேலுமணி, இன்னொரு இளைஞர். அவர் யாரு? அடுத்தது இன்னொரு இளைஞர். பாருங்க. புரியுது. இது எல்லாமே அவர்களுடைய தலைவர்கள். சேலம் மணிகண்டன் கொண்டாடக்கூடிய தலைவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு விவாதத்துக்கு வந்தா எப்பவும் கவைக்கு உதவாத, அந்த விவாதத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறார் சேலம் மணிகண்டன்கிறத நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். இன்னைக்கும் ஒரு 10 நிமிஷம் அவர் அதே தான் பழைய புராணத்தை பேசிட்டு இருந்தார். இந்த வழக்குக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத முதல்ல அவர் சொல்லணும். அடுத்தது சிபிஐ பற்றி அவர் ஒரு குறிப்பான ஒரு தகவலை சொன்னார். பிரிஜ்வால் ரேவண்ணா இருக்கார்ல, அவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது யாருடைய கண்ட்ரோல்ல வருது? அவர் முன்னாள் முதலமைச்சர் தேவேகவுடா, முன்னாள் பிரதமர் தேவேகவுடா, அவருடைய பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா. இப்ப இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களா சிபிஐல? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவரை வெளிநாட்டில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தோம். இப்ப இவர் மீது நடக்கக்கூடிய கேஸ் நியாயமா நடக்குமா? நடந்துகிட்டு இருக்கா? அதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஒரு பதிலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் ஒன்றிய அரசை ரொம்ப பிரபலமா பேசினார். ஒன்றிய அரசு தான் இந்த தண்டனை, உச்சபட்ச தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னாரு. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. பில்கிஸ் பானுன்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவை எத்தனை பேர் பலாத்காரம் பண்ணாங்க? 14 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல 11 குற்றவாளிகளை ஜெயில போட்டாங்கப்பா. ஆனா 15 வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்துட்டாங்க, நன்னடத்தையோட இருக்காங்க. அவங்க சம்சாரிகிரியோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்படிப்பட்ட விடுதலையை நீதிமன்றத்தில் சிபிஐ கடுமையாக எதிர்த்தது. சொல்றத கேளுங்க. அதையும் மீறிதான் அவர்கள் கருணை அடிப்படையில் இல்ல, நன்னடத்தை அடிப்படை. கருணை வேற, நன்னடத்தை வேற. ஏன்னா இப்படி ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து, கூட்டு பலாத்காரம் செய்து, அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை வெளியே பிச்செடுத்து தரையில போட்டு அடிச்சதெல்லாம் நன்னடத்தை. அதைத்தான் நான் கேட்கிறேன். பிஜேபியிலயும் அதிமுகலையும் இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க போது அந்த விடுதலையையும் சிபிஐ கடுமையாக எதிர்த்தது. அப்புறம் இன்னொன்னு, அதான் சிபிஐ பல நேரங்களில் இப்படி நியாயமாக நடந்து கொள்கிறதுங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும்ல. அப்போ அந்த 11 பேரை நன்னடத்தை காரணமாக, சம்சாரிகிரி அவங்கெல்லாம், ஏன்னா வேதம் படிச்சவங்களாம், அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை நன்னடத்தை காரணமாக வெளியே விட்ட போது மீண்டும் அந்த குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு அளிப்பதால் குஜராத் அரசு உண்மைகளை புறக்கணித்துள்ளதுன்னு யார் சொன்னான்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னாமாவும் உஜ்ஜாலும் சொன்னாங்க. அப்போ குஜராத் அரசு, பிஜேபி ஆளுகின்ற குஜராத் அரசு தான் இந்த பில்கிஸ் பானு வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை
பொய்யாக கொடுத்ததுங்கிறது எந்த ஒரு நியாயம்? இவர் சொல்கிறார் ஒன்றிய அரசு, நீங்கள் சொல்லுகின்ற ஒன்றிய அரசு, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படின்னா ஆங்கிலம் சரியாக தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். யூனியன்னாலே ஒன்றியம்னு தான் அர்த்தம். அதனால தான் ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். ஒன்றிய அரசு மிக உச்சபட்ச தண்டனையை தரும் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறது, சட்டம் கொடுத்திருக்கிறதுங்கிறார்ல. ரேவண்ணாக்கு என்ன சட்டம் வரப்போகுது, என்ன தண்டனை வரப்போகுது? அது மாதிரி பிரிஜ்பூஷன் சிங்குக்கு என்ன தண்டனை? அது வந்து டெல்லி காவல். அப்ப அவங்க எல்லாம் இந்த நம்முடைய பிரதமரின் சட்டை தண்டனையை பத்தி அப்புறம் பேசலாம் சார். ஒரு நிமிஷம் சார். இல்ல அந்த நன்னடத்துல வெளியில விட்டாங்கல, வெளியில விட்டவன வரவேற்று பட்டாசு எடுத்து இனிப்பு கொடுத்து வழங்கினது யாரு? அவங்களுக்கு வெற்றி திலகம்லாம் வேற இட்டாங்க. திலகம்லாம் இட்டாங்க. அதெல்லாம் யாரு? ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வழக்கை ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய பிரிஜ்பூஷன் கேஸ்ல டெல்லியினுடைய காவல்துறை அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்ல பிரிஜ்பூஷன் குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அவர் அரெஸ்ட் தான் பண்ணல. கரெக்ட்டுங்களா? அதுக்கு அவருடைய பவர் அதிகாரம் இதத்தான் நான் சொல்றேன். டெல்லி காவல்துறை யார்ட்ட சார் இருக்கு? எல்லா டெல்லி காவல்துறையை வைத்திருப்பவர்கள் யார்? இந்த உத்தம புத்திரர்கள் தானே. எல்லா விசாரணை அமைப்புகளும் பிரதமர் தன்னுடைய சட்டை பையில் தான் வைத்திருக்கிறார். அதைத்தானே நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். சரி, இப்போ சேலம் மணிகண்டன் இந்த கேஸ பத்தி இப்படி பேசுறாருல, மணிப்பூர்ல அந்த பெண்ணை நிர்வாணமாக இழுத்துட்டு வந்தாங்களே, அது என்ன ஆச்சு? அவங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்களா? இந்த பெண்கள்லாம் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தப்போ இந்த பெண்களை திரும்பவும் அந்த தீவிரவாதிகளின் கையில் பிடித்து கொடுத்ததே அங்க இருந்த போலீஸ்காரர்கள், அங்க இருந்த பிஜேபி ஆட்சியை சேர்ந்த காவல்துறையினர். அதுக்கு அது இன்னமும் நடக்குதா அந்த கேஸ்? என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, என்ன நியாயம் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது? அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இந்த தீர்ப்புக்காக, இந்த கேஸுக்காக, இந்த வழக்குக்காக சட்டத்தை யாரும் கையில் எடுத்து விடக்கூடாது என்கின்ற முனைப்போடு எங்களுடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அப்புறம் நம்முடைய முதல்வர் தோழர் சொன்ன மாதிரி 60 லட்சத்தை எதற்கு செலவு செஞ்சாங்க? இந்த வழக்குகளில் சாட்சிகளை யாரும் அச்சுறுத்தி விடக்கூடாது, அதன் மூலமாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே செஞ்சாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு மேல் மாடியில இவங்க இருந்தாங்க, கீழே கூட்டணி பேச்சு நடந்தது, இதெல்லாம் என்னத்துக்கு? நாங்களாவது இப்படி வெளிப்படையா இருக்கோம். அது மாதிரி எங்களுடைய அன்பான அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். அந்த அளவுக்கு நீதியும் நியாயமும் வெளிப்படைத்தன்மையும் எங்களுடைய அமைச்சர்களிடம் இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஜனநாயக தன்மை இருக்கிறதுங்கிறத நாங்க அப்படிதான் பாக்குறோம். ஆனால் இப்போது இவர்கள் செய்திருக்கின்ற அந்த மெகா கூட்டணி, அந்த மகா கூட்டணி என்ன விதமான ஒரு பேச்சுவார்த்தையில் நடந்தது? அது ஒரு மிக பெரிய. அப்புறம் சேலம் மணிகண்டன் ஐயாட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியாவோட பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள்னு, ஆனா நேத்து நிரூபணமாச்சு இந்தியாவோட பிரதமர் ட்ரம்ப் என்று. எல்லாம் சேர்ந்தது இப்படித்தான், எல்லாம் சேர்ந்தது இப்படித்தான். அதனால சிபிஐ இயல்பாக அவரை செயல்பட விட்டால் இப்படியான சிறப்பான தீர்ப்புகளை கொண்டு வந்து தரும். ஆனால் பிரதமர் அதை செயல்பட விடாமல் காலை பிடிச்சு இழுத்தாங்கன்னா எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, சேலத்துல இருந்த 2 விவசாயிகள் அவங்கள்ட்ட உயிரை தவிர வேற எதுவுமே இல்ல. அதையெல்லாம் யார் செஞ்சா? சிபிஐ அதிகாரிகள் தானே செஞ்சாங்க. அது வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர். அதான் எல்லாமே அப்படித்தான் விசாரணை அமைப்புகள். ஓகே, முடிக்கிறேன் மேடம். இல்ல நிறைய சேலம் மணிகண்டன் சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு. சிபிஐயை நம்பவில்லை, சிபிசிஐடியை நம்புறாங்க இப்போ உள்ள அரசு அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்பல? சிபிஐ மோடியின் சட்டை பையில் இருக்கிறது, அவர் சொல்லுகின்றபடிதான் அது ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதனால் நாங்கள் சிபிஐ நம்பவில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த பெண்ணின் விவரங்களை வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதற்கான விளக்கத்தை என்ஐசின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்றியத்தின் நிறுவனமே சொல்லியாச்சு, எங்களோட மிஸ்டேக்ல தான் ஒண்ணு நடந்தது அப்படின்னு. இதுக்கு திமுக எந்த விதத்துல பொறுப்பாக முடியும்? அப்படி அவர் பேசிய எல்லாமே கவைக்கு உதவாத கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தை நீங்க திரும்ப திரும்ப இப்ப சொல்றீங்களே நேரமாச்சுன்னு, அதுல பாதி நேரத்தை சாப்பிட்டது அவர் தான். இந்த தலைப்புக்கு பொருந்தாத வகையில் அவர் பேசினார்ங்கிறத இங்க பதிவு செய்யணும். திரும்ப ஒண்ணு சொல்லிடுறேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய சார்கள் தான் யார் அந்த சார்னு கேட்டாங்கல்ல, அதிமுகவின் இபிஎஸ் சார், அதிமுகவின் வேலுமணி சார், அதிமுகவில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் சார், இவங்கெல்லாம் தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்
மகா கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பிஜேபியோடு. அங்கேயும் இந்த மாதிரி சார்கள் தான் இருக்காங்க. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் பெண்களின் பாதுகாப்பு என்றால் திமுக ஆட்சியில் தான் என்பது.